தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். காமெடி நடிகர் தன்னை ஏமாத்திட்டதா காவல் நிலையத்துல பகீர் புகார் அளிச்சிருக்காங்க. இங்க ஒரு சினிமா துணை நடிகை காதல் சுகுமார் நடிகையிடம் கைவரிசை காட்டியது உண்மையா? பிரபல காமெடி நடிகரான காதல் சுகுமார் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி தனி குடித்தனம் நடத்தி பணம் நகைகளை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் ஒரு துணை நடிகை. தமிழ் சினிமாவில் பாடி லாங்குவேஜில் பட்டையை கிளப்பிய ஒரு காமெடி நடிகர் வடிவேலு. கிட்டத்தட்ட அவரின் சாயலை அப்படியே பின்பற்றிய மினி வடிவேலாக திரையில் கால் பதித்தவர்தான் இந்த சுகுமார். காதல் படத்தில் இவரின் நடிப்பு யாராலும் மறக்க முடியாது. அதனைத் தொடர்ந்து காதல் அழிவதில்லை, விருமாண்டி போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார். திருட்டு விசிடி, சும்மாவே ஆடுவோம் ஆகிய 2 திரைப்படங்களையும் இயக்கியும் இருக்கிறார் சுகுமார். சமீபத்தில் கவின் நடிப்பில் வெளியான ஸ்டார் திரைப்படத்தில் நடித்து நல்ல வரவேற்பை பெற்றார். நீண்ட நாட்களாக திரையுலகில் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த சுகுமார் ஸ்டார் படத்தின் மூலம் மீண்டும் 2வது இன்னிங்ஸை தொடங்குவார் என்று சினிமா வட்டாரங்கள் எதிர்பார்த்த நிலையில்தான் இப்படி ஒரு பகீர் புகார் அவர் மீது விழுந்திருக்கிறது. புகார் கொடுத்தவர் சென்னை வடபழனியைச் சேர்ந்த 30 வயது பெண். இவர் ஒரு சில படங்களில் துணை நடிகையாக நடித்திருக்கிறார். திருமணமாகி கணவரை பிரிந்த அவர் குழந்தையுடன் தனிமையில் வசித்து வருகிறார். இந்த நிலையில்தான் அந்த நடிகைக்கும் காதல் சுகுமாருக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் காதலாக மாற நடிகையை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவருடன் தனி குடித்தனம் நடத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அவசர தேவைக்காக நடிகையிடம் நகை, பணம் உள்ளிட்டவற்றை வாங்கிய சுகுமார் அவற்றை திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. இந்த சமயத்தில்தான் கடந்த சில நாட்களாக சுகுமார் வீட்டுக்கு வராமல் இருந்துள்ளார். செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அந்த நடிகை தெரிந்தவர்களின் மூலம் விசாரித்த போதுதான் அந்த பகீர் உண்மை தெரிந்ததாம். சுகுமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி, குழந்தை என குடும்பத்துடன் வசித்து வந்ததை அறிந்திருக்கிறார். அதையும் மீறி சுகுமாருடன் பேச முயன்ற போது அவர் நடிகையுடன் பேச மறுத்து செல்போன் எண்ணையும் பிளாக் செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் திருமணமானதை மறைத்து தன்னுடன் பொய்யாக பழகியதோடு நகை, பணம் உள்ளிட்டவற்றை வாங்கி மோசடி செய்து விட்டதாக சுகுமார் மீது அந்த நடிகை வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவத்தின் பின்னணி தெரியவரும்.